அன்புக்குரியவர்களே, இதற்கு முந்தைய வேத பகுதியிலே கூட ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிச்சயம், உறுதியான நம்பிக்கை எது என்பதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அந்த அடிப்படையிலே ரட்சிப்பு என்கிறது தேவனுடைய செயலாக இருக்கிறது. தம்முடைய ஒரே குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ யாரையெல்லாம் நீதிமான்களாக்கினாரோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அதாவது அவர்கள் மறுபடியும் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் ரட்சிக்கப்படாத நிலைமைக்கு செல்ல முடியாது. அதுதான் இங்கே பவுல் திட்டம் தெளிவாக கூறுகிறார். மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் அன்புக்கு உள்ளானவர்கள், அவர்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்கிறதை குறித்து பவுல் தெளிவாக எழுதினதை குறித்து பார்க்கிறோம். கண்டிப்பாக கிறிஸ்துவின் அன்புக்குள்ளானவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, மேற்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் பாருங்கள், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தேவனுடைய உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் நிச்சயம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான நிச்சயத்தை குறித்து பவுல் பேசுகிறார். அதை தொடர்ந்து இவ்வளவு நிச்சயம் இருக்கிறது அல்லவா? அப்படியானால் இன்னொரு கேள்வி வருகிறது. அப்போ இஸ்ரவேல் மக்களையும் ஆண்டவர் தானே தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை எடுத்தார், அப்படித்தானே? அப்போ அப்படிப்பட்ட மக்களையும் பலர் விழுந்து போனார்களே, பலர் இடறி போனார்களே என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அப்போ ஆண்டவர் தெரிந்தெடுத்தாலும் இவ்வளவு நிச்சயம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தனியாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் அப்போ இவர்களும் பின்வாங்கி இடறி போக வாய்ப்பு உண்டு தானே என்று ஒரு கேள்வி வருகிறது. அதாவது இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தான் அழைத்தார். அவர்கள் வாக்குத்தத்தத்துக்குள்ளே உரியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இல்லை. அப்படியானால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கே தேவனுடைய வார்த்தை பலிக்கவில்லை என்று சொன்னால், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கே நிறைவேறவில்லை என்று சொன்னால், இப்போ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு எப்படி நிறைவேறும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அந்த கேள்வியைத்தான் இங்கே பவுல் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் டீல் செய்கிறார். அது தொடங்கும்போது தன்னுடைய மிகுந்த மனவேதனையோடு வருத்தத்தோடு பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது பவுலுக்கு. பவுல் சொல்லுகிறார், எனக்கு மிகுந்த துக்கமும் மனவேதனையுமாக காணப்படுகிறது. இது நான் பொய் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். அதற்கு என்னுடைய மனசாட்சி எனக்கு சாட்சியாக இருக்கிறது. நான் மனசாட்சியின்படி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னுடைய மனசாட்சிக்கு என்படி சொல்லுகிறேன். என்ன? எனக்கு என்னுடைய சகோதரர்கள், மற்ற இஸ்ரவேல் மக்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த மக்கள், அவர்களுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று பவுல் ஒரு வார்த்தையை கூறுகிறார். அதோ நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்படுகின்ற நிலைமை என்பது கடவுளை அறியாமல், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நரகத்துக்கு உரியவர்களாக, மரித்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதுதான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்ட நிலைமை. மற்ற இஸ்ரவேல் மக்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத மக்கள் அந்த சபிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அவர் இப்பொழுது சொல்லுகிறார், அவர்களுக்கு பதிலாக நான் அந்த சபிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தால் நலமாக இருக்கும். காரணம், அவர்கள் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்படுகிற நிலைமை என்று சொல்வது
தேவனை விட்டு பிரிந்திருக்கின்ற ஒரு நிலைமை, அது மரித்து கிடக்கின்ற நிலைமை. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே கூட பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அப்போ ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்போ இப்பொழுது இந்த பவுல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்தார், தேவன் அவரை ரட்சித்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அப்போ இப்போ பவுல் சொல்லுகிறார், ஆனால் மற்றவர்கள், அவர் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறார், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறார்கள். இப்போ பவுல் சொல்லுகிறார், அவர்களுக்கு பதிலாக நான் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டும். அந்த அவர்களுக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்ட நிலைமை, அதாவது நான் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் கடவுள் என்னை தேர்ந்தெடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் கிறிஸ்துவ அறிந்திருக்கணுமே என்று சொல்லி அவர் தன்னுடைய விருப்பத்தை எழுதுகிறார். அது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமில்லை. ஆனால் அது பவுலுக்கும் தெரியும். ஆனால் அவருடைய விருப்பம், அதாவது நான் கெட்டு போனாலும் பரவாயில்லை, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமே. காரணம் அவர்களுடைய முடிவு அக்கிரமத்தினால் இயேசு கிறிஸ்துவை அறியாவிட்டால், ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ரட்சிக்கப்படாவிட்டால் அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும் என்கிறதை பவுல் அறிகிறார். தன்னுடைய சகோதரர்கள் யாரும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு சென்று விடக்கூடாது என்கின்ற ஒரு அக்கறை, அது பவுலுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. மோசே கூட இதே போன்ற ஒரு வேண்டுதலை தான் ஏறெடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டு அவர்களை அழித்து விட தீர்மானிக்கும் போது மோசே சொல்கிறார், ஆண்டவரே, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரைக்கப்படும். இவர்களை அழித்து போடுவது உண்மையான, இவர்களை அழித்து போடுகின்ற அந்த தீர்மானத்தில் மாற்றமில்லை என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரைக்கப்படும், அவர்கள் அழியக்கூடாது என்கிறதற்காக மோசே கூட அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறதை பார்க்க முடியும். அப்போது இது எல்லாம் ஒரு அன்பு நிமித்தம், மக்கள் பேரிலே கொண்ட அன்பு நிமித்தம் சொல்லுகிற ஒரு வார்த்தைகள். சரி, அப்போது பவுலும் இதே போன்ற ஒரு காரியத்தை, இதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். காரணம், அவர்கள் இஸ்ரவேலர் என்று சொன்னால் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்போ அவர்கள் இஸ்ரவேலர், அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான். புத்திர சுவிகாரம், மகிமையும், உடன்படிக்கைகளும், நியாயப்பிரமாணமும், தேவ ஆராதனைகளும், வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவர்களே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்போ இஸ்ரவேலர்கள் என்கிற தன்னுடைய மற்ற மக்கள், இஸ்ரவேல் நாட்டிலே வாழுகிற அந்த ஆபிரகாம் சந்ததி வழியாக வந்த அந்த மக்கள், அப்போ அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது? அவர்கள் இஸ்ரவேலர், அதாவது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மக்கள். தேவன் இந்த பூமியிலே மோசேயின் காலத்திலே அந்த இஸ்ரவேல் மக்களை தனியாக தெரிந்து கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, மோசே வழியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் மிக சிறப்பானது, பூமியிலே எல்லா மக்களை காட்டிலும் மிக சிறப்பானவர்கள் என்கிறதற்காக நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் கொஞ்ச ஜனமாக இருந்தீர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ அப்படி கொஞ்சம் ஜனமான ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். ஏன், ஆபிரகாமுடைய காலத்திலே கூட ஆபிரகாம் ஆண்டவர் தனியாக தெரிந்து கொள்கிறார். அந்த ஒரு மனிதன் மூலமாகத்தான் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு ஒரு மக்கள் கூட்டம் உருவாகிறது. அப்போ அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும், அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த புத்திர சுவிகாரம் அவர்களுக்குரியது. தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டவர்கள். மகிமை, உடன்படிக்கைகள், கடவுளோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்களுக்குரியதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம், கடவுளால் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்ட, கடவுளிடத்திலிருந்து பெரிய சட்டத்திட்டங்களை பெற்ற வேற ஜாதி யாது? வேற எந்த மக்கள் கூட்டம் உண்டு? இல்லை. வேறு எல்லா மக்கள் கூட்டத்திலும் அந்தந்த மக்கள் அவர்களுக்கு என்று சில சட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் கடவுளிடத்திலிருந்தே சட்டத்திட்டங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம் இஸ்ரவேலர்கள் மட்டுமே. நியாயப்பிரமாணங்கள் அவர்களுக்குரியவைகள்.
தேவ ஆராதனைகள், கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை சொல்லிக் கொடுத்த அந்த வழிபாட்டு முறைகளை கொண்ட ஜனம் இஸ்ரவேல் மக்களே. வாக்குத்தத்தங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யாருக்குரியவைகள்? இஸ்ரவேல் மக்களுக்குரியவைகளே. அப்போ இது எல்லாமே இஸ்ரவேலர்களுக்குரியவைகள். அப்போ இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய மேன்மையாக. பிதாக்கள், அவர்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அறியப்படுகிற அந்த முற்பிதாக்கள் அவர்களுக்குரியவர்கள். கிறிஸ்தியன், இந்த உலகத்தை மீட்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த சந்ததியிலே தான் பிறந்தார். கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தாரே. இவர் இந்த கிறிஸ்து என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கக்கூடிய சர்வத்திற்கு மேலான தேவன். அப்போ இது எல்லாம் இஸ்ரவேலர்களுக்குரியது. வாக்குத்தத்தம் உரியது, உடன்படிக்கை அவர்களுக்குரியது, பிதாக்கள், தேவ ஆராதனை முறைகள் எல்லாம் அவர்களுக்குரியது. அப்போ ஒரு கேள்வி இருக்குதா, அப்போ இந்த தேவ வசனம் அவமாக போயிட்டு, செல்லுபடியாமல் போயிட்டு. காரணம் இது எல்லாம் எல்லா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் பலிக்கவில்லை. காரணம் எல்லா இஸ்ரவேல் மக்களையும் இப்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நிலைமையிலே இல்லை, அழிவுக்குரியவர்களாகவே உள்ளார்கள். அப்போ தேவ வசனம் அவர்களுடைய வாழ்க்கையை செல்லுபடியாகாமல் போயிட்டு, தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. உடன்படிக்கைகள், புத்திர சுவீகாரம் அவர்களுக்குரியவைகளை. புத்திர சுவீகாரம் இஸ்ரவேல் மக்களுக்குரியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு சுதந்திரம். அப்போ ஆனால் எல்லா இஸ்ரவேலர்களும் பவுல் பார்க்கிறார், அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே எல்லா இஸ்ரவேலரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ தேவ வசனம் அவமாக போயிட்டா, வீணாக போயிட்டா, செல்லுபடியாகாமல் போயிட்டா என்னுடைய கேள்வி இருக்குது அல்லவா? அதற்கான பதில் தான் பவுல் சொல்லுகிறார். அல்ல, அப்படி சொல்லக்கூடாது. தேவ வசனம் அவமாக போகவில்லை, தேவ வசனம் செல்லுபடியாகாமல் பலிக்காமல் போகவில்லை. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமின் வழி தோன்றல்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள், எல்லா அந்த 12 கோத்திரங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. அது எப்படி? யாக்கோபுடைய பெயரை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றினார். அதனுடைய வந்த மக்களை தான் இஸ்ரவேலர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அந்த கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், இப்படி வந்த எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே கடவுளுடைய பார்வை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. இங்கே மனிதர்கள் சொல்லிக்கொள்ளலாம், நான் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவன், நான் இந்த கோத்திரத்தான், யூதா கோத்திரத்தான், அல்லது பென்யாமின் கோத்திரத்தான், இல்லை லேவி கோத்திரம், ஆகவே நான் இஸ்ரவேலன், இந்த காரியம் பவுல் சொன்ன காரியங்கள் எல்லாம் எங்களுக்குரியவைகள் தான் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னாலும் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுக்குள்ளே மார்த்தட்டி கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒருத்தன் ஆபிரகாமுடைய சந்ததியிலே, அந்த வம்சாவளியிலே பிறந்தான் என்கிறதற்காக அவன் இஸ்ரவேலன் ஆகிவிட முடியாது. இஸ்ரவேல் என்றால் அவன் தேவனால் நியமிக்கப்பட்டவனாக மாறிவிட முடியாது, தேவனுடைய ஜனம் என்று ஆகிவிட முடியாது. அப்போ இந்த கோத்திரத்திலே பிறந்து விட்டான், யாக்கோபு என்கின்ற அந்த கோத்திரத்திலே அவனுடைய சந்ததியிலே ஒருத்தன் பிறந்து விட்டான் என்கிறதற்காக நீ இஸ்ரவேலன் ஆகிவிட முடியாது. இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. மாம்சத்தின்படி நீ ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு நீ பிறந்தா என்கிறதற்காக நீ இஸ்ரவேலன் அல்ல. இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிற காரியம். இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்போ யாரெல்லாம் பவுல் இங்கே சொல்ல இருக்கிற காரியம், இப்போ இஸ்ரவேல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, 1000 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேல்ல 1000 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு 10 பேர் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நிறைவேறவில்லையே. வாக்குத்தத்தம் அவர்களுடையதாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலர்களுக்கே நிறைவேறவில்லையே. காரணம் அவர்கள் இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே. இஸ்ரவேலர்களுக்கு புத்திரசுகாரம் இருக்கு. அந்த புத்திரசுகாரம் வெறும் 10 பேருக்கு தான் நிறைவேறி இருக்கிறது. மீதி 990 பேருக்கு நிறைவேறவில்லை. காரணம் அவர்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து விசுவாசியாமல் இருக்கிறார்களே. அப்போ இந்த கேள்விக்கு வரும்போது தான் பதில் சொல்கிறார்,
அந்த 1000 பேரும் அந்த ஆபிரகாம் அல்லது ஈசாக் அந்த யாக்கோபுடைய சந்ததியில பிறந்தார்கள் என்கிறதற்காக அவர்கள் இஸ்ரவேலர் ஆகிவிட முடியாது. இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் இஸ்ரவேல் நாட்டு மக்கள் தான், ஓகே. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அவர்கள் இஸ்ரவேலர் அல்ல. அவன் யாக்கோபுடைய சந்ததியிலே மாம்ச ரீதியாக பிறந்தான் என்கிறதற்காக அவன் இஸ்ரவேலன் அல்ல என்கின்ற ஒரு உண்மையை இங்கே தெளிவுபடுத்துகிறார். அப்போ இஸ்ரவேலர் என்கிறவர் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அந்த யாக்கோபுடைய சந்ததியில இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் நாட்டிலே பிறந்த வாழுகிறவர்கள் எல்லாரும் அந்த தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்கின்ற லிஸ்ட்லே வந்துவிட முடியாது. அப்போ யார் தேவனுடைய மக்கள், யார் உண்மையிலே இஸ்ரவேலர்கள்? எந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய மக்கள். எந்த மக்கள் தேவனை விசுவாசித்து வாழ்ந்தார்களோ, இஸ்ரவேல் கோத்திரத்திலே வந்த எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, யாரெல்லாம் அதில் தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ, தேவனை நம்பி வாழ்ந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இஸ்ரவேலர்கள். மற்றவர்கள் இந்த உலகத்தின் பார்வையில் இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் நாட்டு மக்கள், இந்த சில கோத்திர மக்கள். மற்றபடி தேவனுடைய பார்வையிலே அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நியமிக்கப்பட்ட மக்கள் அல்ல, அதாவது தேவனுடைய இஸ்ரவேலர்கள் அல்ல. அதுதான் இங்கே பவுல் நிறுவ விரும்புகிறார். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் கூட எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பார்வையில் அவர்கள் பிள்ளைகள் அல்ல, எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. உதாரணத்துக்கு இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு உண்மையிலேயே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கை ஏகசுதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அது ஏகம் என்று சொன்னால் ஒரே. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய ஏகசுதன் என்று சொல்லி, ஒரே மகன் என்று சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, பிள்ளையாண்டவன் கைப்படாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினார். அப்போ இங்கே கூட ஒரே மகன் ஏகசுதன் என்கின்ற அந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஈசாக்குக்கு பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலே மாம்சத்தின்படி ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கு மட்டும்தான் பிள்ளையா? இல்லை. ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே, கிட்டத்தட்ட 13 வருடத்திற்கு முன்பதாகவே அவனுக்கு இஸ்மவேல் என்கின்ற ஒரு பிள்ளை ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கிறது. ஆனால் அது மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை, மாம்சப்படி ஆபிரகாமுடைய பிள்ளை தான். ஆனால் அது வாக்கு தத்துவத்தின்படி, தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியான பிள்ளை அல்ல. தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த பிள்ளையார்? ஈசாக்கு. ஈசாக்கை குறித்து தான் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இஸ்மவேலை நினைத்து ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கவில்லை. உன் சந்ததியை திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இஸ்மவேலை மனதிலே வைத்து ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கவில்லை. மாறாக ஈசாக்கை மனதிலே வைத்து தான் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. அவன் ஆபிரகாமுடைய சந்ததி தான் மாம்சத்தின்படி. இந்த உலக மனிதர்கள் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? இஸ்மவேல் மொத்த பிள்ளை, அடுத்து 13 வருடம் கழித்து ஈசாக்கு, அடுத்து கேத்தூராளுக்கு பல பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அப்போ எத்தனை தெரியாது. ஆனால் கடவுளால் வாக்களிக்கப்பட்ட பிள்ளையார்? ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தார்கள் என்கிறதற்காக எல்லாரும் இஸ்ரவேலர் ஆகிவிட முடியாது. ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் வாக்களிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக அந்த லிஸ்டிலே வருகிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் பவுல் இந்த உதாரணத்தோடு நிறுவுகிறார். மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவார் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு எனும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையிலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவளாலே நிலைநிற்கும் பொருட்படிக்கு மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அந்தபடியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இப்போ
இங்கே அது முதல் ஆபிரகாமுடைய பிள்ளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய சந்ததியிலே இஸ்மவேல் வந்தாலும் அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளை அல்ல, ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளை. அடுத்ததாக ஈசாக்குடைய வாழ்க்கையிலே வந்தாலும் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஏசா, யாக்கோபு. அப்போ இவர்கள் பிறக்கும் முன்பதாகவே தேவன் தீர்மானிக்கிறார் யாரை? யாக்கோபின் வழியாக, யாக்கோபின் வழியாகத்தான் சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி என்கின்ற அந்த மக்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஏசாவும் ஈசாக்குடைய பிள்ளை தான், ஈசாக்கின் மூலமாக பிறந்தவர் தான் ஏசாவும். ஆனால் இவர்கள் பிறக்கும் என்பதாக ஆண்டவர் யாரை தான் தேர்ந்தெடுக்கிறார்? யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே தான் பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நன்மை தீவினை இன்னும் செய்யவில்லை. பூமியிலே வந்து நன்மை தீவினை, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சொல்லி அந்த காரியம் வெளிப்படாமலும் இருப்பதற்கு முன்பதாகவே, இன்னும் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதுவும் செய்யாமல் இருக்கும் முன்பதாகவே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யாரை? யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்கிறது எதன் அடிப்படையிலே இல்லை? நம்முடைய செயலின் அடிப்படையிலே இல்லை. நான் இவ்வளவு இந்தந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறேன், இப்போ இப்படி இந்த காரியங்களை செய்கிறேன் என்கிறதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் நம்முடைய செயல்களை பார்த்து அல்ல. நம்முடைய செயல்களை பார்த்துதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்பாக தேர முடியாது. ஆண்டவர் இங்கே யாக்கோபை பிறக்கும் முன்பதாகவே தெரிந்து கொண்டுகிறார். பிறக்கும் முன்பதாகவே அவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற அடிப்படையிலே அல்ல, தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அந்தபடியே ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இங்கே இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை சிநேகித்து வெறுத்து என்கிற இந்த வார்த்தை, ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார் எந்த, அதாவது நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளுகிற அர்த்தத்தில் அல்ல. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆண்டவர் ஏசாவை தெரிந்தெடுக்கவில்லை, அந்த காரியத்திற்கு ஏசா தேவையில்லை என்று சொல்லி அதைத்தான் வெறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் கூட படிக்கிறோம், யாராகிலும் தன் வீட்டையாவது தன் பெற்றோரையாவது தாயையாவது தந்தையாவது மகனையாவது மகளையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனுடைய பொருள் நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய குடும்பத்தை வெறுக்க வேண்டும் என்பதா? இல்லை. வேதம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறது, அவர்களை அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் வேதம் திட்டவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வெறுக்கிறது என்கிறதை என்னோட எந்த அர்த்தத்திலே, அதாவது ஆண்டவருக்கு இணையாக அவர்கள் மேல் அன்பு காட்டக்கூடாது. ப்ரையாரிட்டி முக்கியம். அன்பு என்னிலும் அதிகமாக அவர்களிடத்தில் அன்பு காட்டக்கூடாது என்கிறது தான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட நோக்கம். அதை வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. என்னிலும் அதிகமாக தன் பெற்றோரையாவது தன் மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை. அதான் இந்த அர்த்தம் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோரையாவது மகனையாவது மகளையாவது வெறுக்காவிட்டால் என்று சொல்லி. அப்போ வெறுத்தல் என்று சொன்னாலே எல்லாரையும் வெறுத்தோட வேண்டும், கொஞ்சம் கூட பிடிக்காது என்ற அர்த்தத்தில் இல்லை, ப்ரையாரிட்டி முக்கியம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் என்றால் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்ற அர்த்தத்திலே. அவர் ஏசாவை ஒரு காரியத்திற்காக தெரிந்தெடுக்கவில்லை, அந்த காரியத்திற்காக ஏசாவை வெறுத்து, அதாவது தெரிந்தெடுக்காமல் யாக்கோபை தெரிந்தெடுத்தார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்கிறது செயல்களின் அடிப்படையிலே அல்ல, அவருடைய தீர்மானம் அழைத்தவராலே நிலைநிற்கிறது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே அல்ல, அதாவது செயல்களின் அடிப்படையிலே அல்ல, அழைக்கிறவரால், தேவனுடைய அந்த அழைக்கிறவராலே, தேவன் அழைக்கிறார், அவராலேயே நிலைநிற்கிறது. அப்போ இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்ரவேல் மக்கள், ஆபிரகாம் பிள்ளைகள், யாக்கோனுடைய பிள்ளைகள், இந்த சந்ததியிலே ஒருவன் பிறந்தான் என்கிறதற்காக அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்ல வருகிறான். அப்போ ஆகவே
என்ன சொல்லிவிட முடியாது. இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கவில்லை, எல்லாருக்கும் அந்த ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பண்ணினார் அல்லவா, அந்த உடன்படிக்கையில் இஸ்ரவேலுக்கு நிறைவேறவில்லை, புத்திர சுவீகாரம் அவர்களுக்கு நடக்கவில்லை என்று சொல்லி வேத வசனம் அவமாக போயிட்டு வீணாக போயிட்டு செல்லுபடியாகாமல் போயிட்டு என்று சொல்லிவிட முடியாது. சொல்ல காரணம், அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலே பிறந்திருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஒருவன் இஸ்ரவேல் வம்சத்திலே இந்த உலக பார்வையிலே இஸ்ரவேலர்கள் என்று அறியப்பட்டாலும் அவர்கள் இஸ்ரவேலர்களாக, தேவனுடைய பார்வையிலே இஸ்ரவேலர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதற்கு உதாரணமாகத்தான் இந்த காரியத்தை சொல்வார். ஆபிரகாமின் மூலமாக பிறந்தவன் தான் இஸ்மவேலும். அதற்காக இஸ்மவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் என்று அர்த்தம் இல்லை. யாக்கோபின் வழியாக பிறந்தவர்கள் தான் யாக்கோபு. அதற்காக ஏசாவும் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் என்று அர்த்தம் இல்லை. யாக்கோபே ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அப்ப அதே போல யாக்கோபின் வழியாக அநேக இந்த பூமியில இஸ்ரவேல் மக்கள் பெருகினார்கள். அப்ப அந்த எல்லா மக்களும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று அர்த்தம் இல்லை. அது யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப இதைத்தான் இங்கே பவுல் தெளிவாக சொல்லுவார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை அவமாக போகவில்லை, மாறாக தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாக வழங்கிக் கொள்ளவில்லை. நம்முடைய பார்வையில், உலக பார்வையில் பார்க்கும்போது அது நிறைவேறாமல் போனது போல நமக்கு தெரியலாம். இதே காரியம்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பல வேளைகளிலே அவர்கள் மறுபடியும் ரட்சிக்கப்படாதவர்கள் என்கின்ற நிலைக்கு போகிறது போல இருக்கிறதே. கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் தான், ஆனால் மறுபடியும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்கின்ற நிலைமைக்கு இருக்கிறார்களே. அப்படி போக முடியுமா? ஆனால் பவுல் அப்படி போக முடியாது என்று முந்தைய அதிகாரத்தில் நிரூபிக்கிறார். எதுவும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. கிறிஸ்துவனிடத்தில் வந்தவன், கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டவனே எதுவும் அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் நம் இந்த உலக வாழ்க்கையில பார்க்கும்போது சிலர் வந்திருக்கிறார்கள், பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்கெல்லாம் பார்க்கிறோமே. அதனுடைய பொருள், இந்த வசனம், இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை செல்லுபடியாகாமல் போய்விட்டது என்றல்ல, அவர்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் உண்மையிலேயே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல என்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரை சூட்டினவர்களாக இருக்கலாம். எப்படி பழையதிலே இஸ்ரவேலர்கள் என்ற அந்த உலக பார்வையிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்கின்ற அறியப்படலாம். ஆனால் அதற்காக அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட உண்மையான தேவனுடைய பார்வையிலான இஸ்ரவேலர்கள் அல்ல. அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் அல்ல, இந்த உலகத்தின் பார்வையிலே கிறிஸ்தவர்கள் என்று தோன்றலாம். ஆனால் அதற்காக அவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று இல்லை. இதைத்தான் யோவான் எழுதும் போது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனால் நமக்கு இப்பொழுதுதான் நமக்கு பிரிந்து போன பின்பு தான் தெரிகிறது அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்க, அவர்கள் நம்மை போல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்க அவர்கள் பிரிந்து போனார்கள். உண்மையில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டு பின்பு பிரிந்து போகவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்துவிட்டு பின்பு பிரிந்து போகவில்லை. மாறாக அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்படாதவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் போல இருந்திருக்கிறார்கள். தேவனுக்குத்தான் தெரிந்தும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று. இப்பொழுது நமக்கும் தெரிந்திருக்கிறது எப்படி நம்முடையவர்கள் அல்ல, நம்மை போல கிறிஸ்தவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே அவர்கள் பிரிந்து போனார்கள் என்று சொல்லி யோவான் அன்றைக்கு முதல்ல கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டு பின்பு கள்ள போதனம் செய்து பிரிந்து போனவர்களை குறித்து யோவான் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுளுடைய வார்த்தை நிறைவேறவில்லை என்று சொல்ல முடியாது. கடவுளுடைய வார்த்தை நிறைவேறாமல் போனதல்ல, மாறாக அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக அந்த மக்கள் இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம், புத்திரசுவரம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் அது நடக்கவில்லை. அப்படியானால் அதனுடைய பொருள் அந்த வார்த்தை நிறைவேறவில்லை என்றல்ல, எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல என்று. அந்த உலகத்தின் பார்வையில் இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களை பிள்ளைகள் வெறுமனே மாம்சத்தின்படி ஒருத்தன் ஆபிரகாமுடைய சந்ததி இந்த கோத்திரத்திலே ஒருத்தன் பிறந்தான் என்கிறதற்காக அவனை ஆண்டவர் இஸ்ரவேலராக பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவன் இஸ்ரவேலன், அவ்வளவுதான் என்கின்றதைத்தான் பவுல் இங்கே முன்வைக்கிறார். அப்போ இப்படி சொல்லும்போது ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அப்போ ஆண்டவர் சிலரை தேர்ந்தெடுக்கிறார்,
சிலரை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்போ யாக்கோபை தேர்ந்தெடுத்தார், ஏன் ஏசாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை? ஒரு ஆண்டவர் ஏசாவையும் தேர்ந்தெடுத்திருந்தால் ஏசாவினுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருந்தால் என்கின்ற கேள்வி. அப்போ சிலரை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரே. அப்போ இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. அப்போ ஆண்டவர் அதுக்கு பவுல் சொல்லுகிற விளக்கம் எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஆண்டவர் சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார், எல்லாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அப்போ அது ஆண்டவருடைய தவறு தானே. ஆண்டவர் ஏன் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை? கேள்வி வருகிறது இயல்பு தானே. அதைத்தான் பவுலே அந்த கேள்வியையும் கேட்கிறார். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? அப்போ தேவன் அநீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர் சிலரை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே இங்கே நம்மிடத்தில் அல்ல பிரச்சனை, கடவுளிடத்தில் தான் பிரச்சனை. ஆகையால் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? இந்த கேள்விக்கு தான் தொடர்ந்து பவுல் விளக்கம் கொடுக்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லக்கூடாது. காரணம், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் மோசேயை பார்த்து சொல்லியிருக்கிறார், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவர தேவனாலே ஆகும். ஓ, ஆண்டவர் இறங்குகிறார். யாருக்கு மேலே இறங்கணும், யாருக்கு மேலே உருகணும் என்று சொல்லி அது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் ஏன் சிலர் மட்டும் ஆண்டவர் இறங்குகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய கேள்வி கேட்க முடியாது. எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தம் இருப்பான்னு அவன் மேலே நான் இறங்குவேன், ஏன் அவன் மேலே இறக்கமாக இருக்கிற மற்றவன் மேலே இறக்கமாக இருக்க முடியலன்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. உதாரணத்திற்கு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார். ஒரு பணக்காரர் இருக்கிறார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவர் என்ன செய்கிறார்? ஒரு வழியாக போகும்போது ஒரு அநாத ஆசிரமத்தை பார்க்கிறார். அங்கே பலர் இருக்கிறார்கள், பல மக்கள் எல்லாம், பல பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ இவர் பார்க்கிறார், அப்படியே கடந்து சென்று விடுகிறார். இப்போ இவருக்கு அந்த அநாதை ஆசிரமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவர் வருகிறார், வந்துவிட்டு அதில் ஒரு 10 பிள்ளைகளை, அங்கே ஒரு 100 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ள, அதில் ஒரு 10 பிள்ளைகளை இவர் தத்தெடுத்து கூட கொண்டு போகிறார். இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? இவர் ஏன் இந்த 10 பிள்ளைகளை மட்டும் தத்தெடுத்தார், 100 பிள்ளைகளையும் தத்தெடுத்திருக்கலாமே என்று சொல்லலாமா? இல்லை, 10 பிள்ளைகளுக்கு அவர் வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாமா? காரணம், இந்த 100 பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் அவருக்கு இல்லை. காரணம், அவர்கள் அந்த பிள்ளைகள் இந்த நிலைமைக்கு வர காரணம் அவர் அல்ல. இந்த பிள்ளைகள் அனாதை ஆகிறதுக்கு காரணம் இந்த நபரா என்று கேட்டால் நபரே இல்லை. இந்த பிள்ளைகள் அனாதை ஆவதற்கு காரணம் எதுவாக இருக்கும்? இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் செய்த ஏதாவது பிள்ளையாக இருக்கும். அப்போ இந்த பிள்ளைகள் இப்படி அனாதையாக இருக்கப்படுவதற்கு இந்த பெரிய மனிதர் எந்த விதத்திலும் காரணமர அல்ல. ஆனாலும் இதில் சிலர் மேல் இறங்கி அவர்களை சிலரை கூட்டிக் கொண்டு தன்னோடு கூட தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரே மகனுக்கு இணையாக அவர்களை நடத்துகிறார். இப்பொழுது நாம் அவரை குற்றம் காட்ட முடியுமா? இல்லை. அவரை புகழ முடியுமா? பாருங்கள், இந்த 10 பிள்ளைகளிலே இந்த 10 பிள்ளைகளுக்கும் அவர் இரக்கம் பாராட்ட வேண்டிய எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் அவர் வலிய வந்து அதற்கான பல செலவுகளை எல்லாம் செய்து இந்த 10 பிள்ளைகளையும் தன்னோடு கூட தன்னுடைய பிள்ளைக்கு, ஒரே மகனுக்கு இணையாக அவர்களை நடத்துகிறார் என்று சொல்லி புகழ முடியுமா? இல்லை. நீ ஏன் வெறும் 10 பேர் மேலே மட்டும் இரக்கம் காமிச்ச, ஏன் எல்லாம் 100 பேர் மேலேயும் இரக்கம் காமிக்க வேண்டும் தானே என்று சொல்லி கேள்வி கேட்க முடியுமா? உண்மையிலே அந்த 10 பேருக்கும் அவர் இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? யார் மேலும் அவர் இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் பாதிக்கப்பட்டது அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த அனாதைகளானது இவர் நிமித்தம் அல்ல, அவருக்கும் இவர்களும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனாலும் இரக்கம், அந்த இரக்கத்து நிமித்தம் அவர் தனக்கு சிலரை தன்னோடு கூட அழைத்து சென்றிருக்கிறார். நாம் அப்படி அழைத்து சென்றவர்களை பார்த்து கேள்வி கேட்கலாமா? கூடாது. அப்போ யாருமே எவன் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருப்பேன் அவன் மேல இரக்கமா இருப்பேன். உண்மையிலேயே யார் மேலும் இரக்கமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
காரணம் எல்லாரும் கோபத்துக்குரியவர்கள் தான், எல்லாரும் பாவிகள், எல்லாரும் துரோகி, தேவனிடத்தில் இருந்து இரக்கம் பெறுவதற்கு ஒரு தகுதியும் இல்லாதவர்கள். ஆனாலும் அவர் சிலரை இரக்கம் பாராட்டுகிறார். இப்போ இரக்கம் பாராட்டாதவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் வைத்துக்கொள்ளும். அப்போ இரக்கம் அப்போ நாம சொல்ல முடியுமா, கடவுள் என்னை தெரிந்தெடுக்கவில்லை அதனால் நான் நரகத்துக்கு போகிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், நான் நரகத்துக்கு போவதற்கு காரணம் கடவுளுடைய செயல் அல்ல, அது என்னுடைய செயல். நான் பாவியாக பிறந்தேன், என்னுடைய முதல் ஆதாம் செய்த பாவத்தினூடாக நான் நரகத்துக்கு போகிறேன், அதன் வழியாக நான் பாவம் செய்து நரகத்துக்கு போகிறேன். அப்போ இதிலே கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை அதனால் நான் நரகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி கடவுளை பழி சாட்ட முடியாது. ஆனாலும் அப்போ நான் கடவுளிடத்தில் நீர் என்ன தேர்ந்தெடுக்கவில்லை என்று கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த தொடர்ந்துள்ள வசனங்களில் பவுல் நிரூபிக்கிறார். அப்போ கடவுளை பார்த்து என்ன சொல்ல முடியாது, ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்க முடியாது. சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார், சிலரை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்க முடியாது. காரணம், யார் மேல யாருமே இரக்கத்துக்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. காரணம், செயல்களின் அடிப்படையில் அல்ல ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு. பாருங்கள், இவன் நல்லது செய்தான் அதனால் இவனை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. இவன் அதிக நல்லது செய்தவன், இவன் கொஞ்சம் அப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த அடிப்படையில் யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாது. காரணம், எல்லாருடைய எந்த செயலின் அடிப்படையில் வைத்து பார்த்தாலும் யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆண்டவர் இரக்கத்தின் அடிப்படையிலே யார் மேல இரக்கமா இருக்கணும், யார் மேல உருக்கமா இருக்கணும் ஆண்டவருக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை நான் இவ்வளவு நல்லது செய்திருக்கேன் அதனால என் மேல இரக்கமா இருக்கும் இப்படி சொல்ல முடியுமா? அந்த தகுதி யாருக்காவது இருக்கா? இல்லை. அதைதான் பவுல் சொல்லுகிறார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. நான் விரும்பிட்டேன், நான் விரும்பினா ஆண்டவர் இதை செய்தாகணும், நான் ஓடுறேன் பாருங்க அதனால ஆண்டவர் பதிலுக்கு இதை செய்தாகணும், அப்படி இல்லை. இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலேயே தெரிந்தெடுக்கிறது காணப்படுகிறது. மேலும் பாருங்கள், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலே எங்கு பிரஸ்தாபம்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போ வேதத்திலே பார்வோனிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஒன்றை நான் வச்சிருக்கேன் எதுக்கு தெரியுமா, என்னுடைய மகிமையை காண்பிக்க. அப்போ பார்வோனை ஆண்டவர் ரொம்ப நாள் விட்டு வைத்திருந்தார். ஆண்டவர் நினைத்திருந்தால் மோசே தேர்ந்தெடுத்து முதல் நாளே பார்வோனுக்கு அடியை கொடுத்து ஜனங்களை விடுவித்திருக்க முடியும். ஆண்டவர் நிலைநிறுத்த 10 வாதைகள் போகிற வரைக்கும் நிலைநிறுத்தினார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய மகிமையை காண்பிப்பதற்காக. அப்போ பார்வோனை நிலைநிறுத்தினது எதற்காக? தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக. பார்வோன் ஒவ்வொரு முறை எழும்பி நின்ற போது ஆண்டவருடைய வல்லமை அதை காட்டிலும் பயங்கரமாக வெளிப்பட்டது. அப்போ என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அப்போ பார்வோனை ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்கு காரணம், பார்வோன் நின்ற போது ஆண்டவருடைய மகிமை பூமி எங்கும் பிரஸ்தாபமாயிற்று. காரணம், பார்வோன் ஒவ்வொரு முறையும் கடினப்பட்டு ஜனங்களை அனுப்பிவிடாத போது ஆண்டவர் அதிலிருந்து பயங்கரமான சம்பவங்களை எல்லாம் செய்திருக்கிறார். 10 வாதைகள், கடைசியாக அந்த செங்கடல் சம்பவம். அப்போ இதன் மூலமாக பயங்கரமாக வெளிப்பட்டது. அப்போ பார்வோனை அவ்வளவுக்கு ஆண்டவர் நிலைநிறுத்துவதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய மகிமை அந்த அளவிற்கு வெளிப்பட்டது. அப்போ இதற்காகவும் ஆண்டவர் ஒருத்தரை நியமிக்கிறார், நிலைநிறுத்துகிறார். ஆகலால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்தவும் செய்கிறார். ஓ, ஆண்டவர் சிலர் இறங்குகிறார், சிலரை கடினப்படுத்துகிறார். பார்வோனை கடினப்படுத்தினார். அவனை கடினப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவனை கடினப்படுத்துவதன் மூலமாகவும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பூமி எங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பாருங்கள், தேவனுக்கு எதிராக ஒருத்தன் எழும்பினான், அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை பயங்கரமாக வெளிப்பட்டது என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிரஸ்தாபம் மகிமைப்பட்டது அல்லவா? இப்போ எவன் மேல் இரக்கமாக இருக்கிறாரோ, இப்போ இஸ்ரவேல் மக்கள் மேல் அங்கே இரக்கம் வெளிப்பட்டது. அதே வேளையில பார்வோன் மூலமாக அவனை கடினப்படுத்தினதன் மூலமாக அது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் தான் பார்வோனுடைய இதை கடினப்படுத்தினார். அப்போ பார்வோன் கெட்டு போவதற்கு, பார்வோனை கெட்டவனாக காட்டினதே ஆண்டவர் தான் என்று சொல்லலாமா? இல்லை, பார்வோன் இயற்கையாகவே கெட்டவன் தான். நீங்கள் யாத்திராமத்தை படித்தாலே தெரியும்.
முதல்ல அவன் தன்னை கடினப்படுத்தினான். ஆண்டவர் அதை அவன் மேலும் அதை கடினமாக்கினான். அவனுடைய மனதை அவன் கடினப்படுவதற்கு அனுமதித்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கெட்டவனை நிலைநிறுத்துவதன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய மகிமையை பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்த முடியும். அப்போ ஒரு கேள்வி வருது, அவர் ஏன் இன்னும் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு யாராக எதிர்த்து நிற்க முடியுமா என்று சொல்லுவாயா? அப்போ ஆண்டவர் சிலரை கடினப்படுத்துகிறாரு, சிலரை மெல்ல இரக்கம் பாராட்டுகிறாரு. அப்போ கடினப்படுத்துக்கிறவன் கெட்டவனாக போகிறான், கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறவனை நரகத்துக்குரியவனாக போகிறான். ஆண்டவருடைய இறக்கம் யாருக்கு பெறுகிறதோ அவன் பரலோகத்துக்கு போகிறான். அப்போ ஏன் ஆண்டவர் குற்றம் பிடிக்கிறாரு என்று சொல்லி கேட்க முடியுமா? அப்படியானால் மனுஷனை தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறது யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து தன்னை உருவாக்குனவனோட என்னை ஏன் இப்படி உண்டாக்குனா என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அப்போ ஒரு குயவனை பார்த்து இந்த மண்பாண்டம், நீ ஏன் என்ன பூந்தட்டியா படைச்ச, ஏன் என்ன பானையா படைக்கல, ஏன் என்ன ஒரு மீன் சட்டியா படைக்கல அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? குயவன் தீர்மானிப்பான் எந்த மண்ணை மீன் சட்டியா படைக்கணும், எந்த மண்ணை ஒரு செடி தொட்டியா படைக்கணும். அது அவனுக்கு இருக்கிற உரிமை. அதே போல தான் கடவுளுக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. யார் மேல் இரக்கமா இருக்க வேண்டும், யாரை கடினப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது கடவுளுடைய உரிமை. அதை பார்த்து என்னது கேள்வி கேட்க முடியாது. நீங்க என்ன கடினப்படுத்தினீங்க, அதனாலதான் நான் கெட்டவன் ஆகிட்டேன், இப்படி எல்லாம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. இப்போ ஆண்டவர் ஏன் குற்றம் பிடிக்கிறாரு அப்படி கேட்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதான் ஆண்டவர் யாரை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும், யாரை கேள்வி கேட்க மனுஷனுக்கு உரிமை இல்லை. அது ஒரு குயவனை பார்த்து ஒரு குயவனுடைய படைப்புகள் குயவனை பார்த்து கேள்வி கேட்பதற்கு சமம். அப்படி கேட்பதற்கு மண்ணுக்கு குயவனிடத்தில் அதிகாரம் உண்டா? இல்லை. அப்போதான் தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்னப்பா பிரச்சனை? கடவுள் ஒரு மனுஷன் மேல நீடிய பொறுமையாக இருக்கிறார். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம் தான். தேவன் தம்முடைய கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் எத்தனமாக்கப்பட்ட அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மேல நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருந்தாராலும் உனக்கு என்ன? அன்புக்குரியவர்களே, இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் நீடிய சிலர் மேல நீடிய பொறுமையாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை காண்பிக்கவும் உடனே ஆண்டவர் கோபத்தை பார்வோன்றதுல ஆண்டவர் உடனே கோபத்தை காண்பித்திருக்கலாம். இல்லை, காண்பிக்கல. நீடிய பொறுமையோடு இருந்த கடைசியில தான் கோபத்தையும் வல்லமையும் காண்பித்தார். அப்படி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு சிலர் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் மேல். அப்ப இன்னும் சிலர் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை காண்பிப்பதற்காக சிலர் மேல் இரக்கமாக நீடிய பொறுமையாக இருக்கிறார். அப்படி இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவருடைய சித்தம் அது. ஆண்டவருடைய அத்தாரிட்டி, ஆண்டவருடைய சர்வ வல்லமை, இதுல தலையிடுவதற்கு நீ யாரு? இதன் பவுலுடைய கேள்வி. அப்போ ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார். அப்போ இதை குறித்து என்ன கேள்வி மனிதனுக்கு கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் சிலர் மேல நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். தன்னுடைய கிருபையை காண்பிக்க நீடிய பொறுமையோடு இருக்கிறார். சிலர் மேல தன்னுடைய கோபத்தையும் வல்லமையும் காண்பிப்பதற்கும் வேணுமான நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அப்போ எப்படி இருந்தாலும் அதனால உனக்கு என்ன? அது அவருடைய விருப்பம். காரணம், மனிதன் தன்னுடைய செயலின் அடிப்படையில் ஆண்டவரே நான் பெர்ஃபெக்டான என்ன நீங்க எப்படி அழிக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில மனிதன் கிடையாது. மனிதனுக்கு அந்த உரிமை கிடையாது. எல்லா மனிதர்களும் அழிவுக்குரியவர்கள் தான். அந்த எல்லா மனிதர்களும் அழிவுக்குரியவர்கள். அவர்கள் மேல
இரக்கமாக இருக்கிறார், சிலரை கடினப்படுத்துகிறார். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் பவுலுடைய கேள்வியாக இருக்கிறது. சரி, இது நம்ம பவுல் கடவுள் என்ன தேர்ந்தெடுக்கல, தேர்ந்தெடுத்தார், சிலரை தேர்ந்தெடுத்தார், சிலரை தேர்ந்தெடுக்க, இப்படி எல்லாம் சொல்லி என்கின்ற பார்வையிலே கடவுளை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. இதை தொடர்ந்து கீழே இன்னொரு காரியத்தையும் எழுதுகிறார். அதுதான் கடைசியாக. அதுக்கு முன்பதாக பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். அவர் யூதரிலிருந்து மாத்திரமா அழைத்தார், புறஜாதியிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் யூதர்ல மட்டுமா கிருபை இரக்கம் பாராட்டி இருக்கிறார்? இல்லை. அதாவது எப்படி பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாக்கு தத்தம் எல்லாரும் நிறைவேறவில்லையே, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படவில்லையே. அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள எல்லாருக்கும் பலிக்கலையே அப்படின்னு தான் வாதம் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த வாதத்துக்கு பவுலே விளக்கம் கொடுக்கிறார். காரணம், அதனுடைய விளக்கம் என்ன? எல்லா மக்களும் இஸ்ரவேலர் என்கின்ற சந்ததியில வந்தாலும் தேவன் உண்மையிலேயே தேவனுடைய இஸ்ரவேலர் அல்ல. எத்தனை பேர் மிச்சம் இருந்தார்களோ, இஸ்ரவேல் 1000 பேர்ல வெறும் 10 பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த 10 பேர் மட்டும்தான் உண்மையான இஸ்ரவேலர்கள். மற்றபடி இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் அந்த இஸ்ரவேல் சந்ததியில வந்தாலும் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அவர்கள் யூதரிலிருந்து மாத்திரமல்ல தேவன் அழைத்தார், புறஜாதியிலிருந்து அழைத்தார். அப்போ தேவனுடைய கிருபை யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர் அல்லாதவர்களிடத்திலிருந்தும் அழைத்திருக்கிறார். யூதர் அல்லாதவர்கள் மேலும் ஆண்டவர் கிருபையை பாராட்டி இருக்கிறார். அவர் யூதரிலிருந்து மாத்திரமா புறஜாதியிலிருந்து நம்ம அழைத்திருக்கிறாரே என்று சொல்லி இதெல்லாம் யோசியாவே எழுதி வைத்திருக்கிறார், ஏசாயாவே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இஸ்ரவேல் மக்கள் தான் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாதவர்களிடத்திலிருந்து நான் அழைப்பேன், அவர்களை நான் தெரிந்து கொள்வேன். ஏன் தெரிந்து கொண்டீராண்டவரே? ஏன் அவங்க மேல இரக்கம் காட்டுகிறேன்? கேள்வி கேட்க உரிமை இல்லை. அல்லாமல் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தில் மணலத்தினையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். இது அந்த ஏசாயா காலத்தில் சொல்லப்பட்டது. அன்றைக்கு அசீரியர்களுடைய அந்த போரிலே எத்தனை பேர் அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டது போக மிச்சம் இருப்பவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுவார்கள் என்கின்ற அந்த அர்த்தத்திலே அங்கு ஏசாயா சொன்னது. இன்றைக்கு அதை எடுத்து பவுல் பயன்படுத்துகிறார். இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் அல்ல, மீதியாயிருப்பவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள். அப்போ மீதியாயிருப்பவர்கள் என்று சொன்னால் எல்லா இஸ்ரவேலர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே வார்த்தை கொடுக்கப்படவில்லையே, ஏசாயா அப்படி சொல்லவில்லையே. இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம், இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் என்கின்ற அந்த மக்கள் கூட்டம் கடற்கரை மணலத்தினையாக இருந்தால் கூட மீதியாயிருப்பவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார், கடவுளால் காப்பாற்றப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேலை குறித்து சொல்லும் போது கூட மீதியாயிருப்பவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இந்த மீதியாயிருப்பவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ இப்படி இருக்க நாம் என்ன சொல்லலாம்? அப்போ கடவுள் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் தான் உண்மையான இஸ்ரவேலர்கள். கடவுள் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் தான் உண்மையான இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்கின்ற கோத்திரத்தில் ஒருத்தன் பிறந்தான் என்கிறதுக்காக ஒரு இஸ்ரவேலர் ஆக்கிவிட முடியாது. அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆகிவிட முடியாது. அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. உண்மையிலேயே தேவனால் யாரெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். அப்போ இது எதான் அடிப்படை? இப்போ தேவனுடைய இதுல இருந்து பார்க்கும்போது தேவன் சிலரை தேர்ந்தெடுத்தார், சிலரை கடினப்படுத்துகிறார் என்கின்ற அந்த கோணத்தை போல் சொல்லுகிறார். இனி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? தேவன் யார்? சிலர் மேல் இரக்கமாக இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவர் சிலர் மேல் இரக்கமாக இருந்தார் அல்லவா, அந்த சிலர் யார்? ஆண்டவர் செயல்களின் அடிப்படையில் ஆண்டவர் ரேண்டமாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணி 100 பேர் இருக்காங்க, நீ 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 எப்படியா? அந்த தெரிந்தெடுத்தவர்கள் யார் என்று சொல்லி இப்பொழுது மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லுகிறார்.
அப்போ இஸ்ரவேலர்கள் 1000 பேர் இருந்தார்கள், வெறும் 10 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மையான தேவனுடைய இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய இஸ்ரவேலர்கள் யார்? அல்லது இஸ்ரவேலர் அல்லாதவர்களிடத்திலே இருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா? பலர் கடினப்பட்டார்கள் அல்லவா? அந்த யார் யார்? இங்கே பவுல் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியர் நீதியை அடைந்தார்கள். அப்போ இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் அவர்கள் நீதியை தேடவில்லை, ஆனால் நீதியை அடைந்தார்கள். நீதியை தேடாமலே எப்படி நீதி அடைய முடியும்? பாருங்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. எப்படி? அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் நீதியை அடைந்தார்கள், ஆனால் அவங்க நீதியை தேடினதுனால அல்ல, மாறாக சுவிசேஷம் வந்தபோது அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. அடுத்து பாருங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. அவர்கள் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர்கள் மட்டும்தான் இஸ்ரவேலர்கள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த ஏன் மற்றவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர் அல்ல? கடவுளால் தெரிந்தெடுக்கப்படாத நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த நீதி அவர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை? அதே நீதி பிரமாணத்தை தேடின, இப்போ நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர்கள் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ரோமர் 9:31 நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினாலில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடர்னார்கள். அப்போ கடவுள் சிலரை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம், சிலரை கடினப்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஏன் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? எந்த அடிப்படையில் அவர்கள் நீதி அடைந்தார்கள்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த அடிப்படையில் நீதி அடைந்தார்கள்? அவர்கள் நீதியை தேடவில்லை, ஆனால் நீதி அடைந்தார்கள். ஏன்? கடவுள் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார், அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் நீதியை தேடினவர்கள் ஏன் நீதி அடையவில்லை? அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அதை தேடினார்கள். அதாவது நான் என்னுடைய செயலினால், நான் செயல்களை செய்து கடவுளை நான் பிரியப்படுத்துவேன், நான் நீதியை அடைந்து கொள்வேன் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் நீதி அடையவில்லை. ஆனால் தன்னை உணர்ந்து சுவிசேஷம் வந்தபோது தன்னை உணர்ந்து நான் ஒரு பாவிதான், என்னால் நீதி கடவுளுக்கு திரிப்படுத்தக்கூடிய, கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை அடைய முடியாது என்று உணர்ந்து எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, அது இயேசு கிறிஸ்தான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினால் தேடினவர்கள் நீதி அடைந்தார்கள். அப்போ இடர்தற்கான கல்லில் இடர்னார்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தினாலே தேடினவர்கள் தங்களுடைய சுய கிரியைகளினாலே, சட்ட திட்டங்களை பின்பற்றி தேடினவர்கள் கிரியைகளினாலே நீதி தேடினபடியால் அதை அடையவில்லை. அதன் மூலமாக இடர்தற்கான கல்லில் இடர்னார்கள். இதோ இடர்தற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். ஏசாயா 1:10 எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ கேள்வி வருகிறது, கடவுள் தெரிந்தெடுத்தார், இரக்கமாயிருந்தார், அதெல்லாம் பவுல் சொல்லுகிறார். அதை பற்றி கேள்வி கேட்கவே முடியாது. அவ இங்க அடுத்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பவுல் சொல்லுகிறார், யார் அந்த இடத்துக்கு போனார்கள் தெரியுமா? அவரிடத்தில் விசுவாசமாயிருந்தவன் வெட்கப்படவில்லை. விசுவாசமாயிருந்தவன் நீதி அடைந்தான். விசுவாசமாயிருந்தவன் அந்த இரக்கத்தை பெற்று, கடவுளுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். விசுவாசமாயிராமல் தங்களுடைய சுய கிரியைகள் மூலமாக, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாக கடவுளை அடையலாம், எந்தெந்த பரிகாரங்களை நானாக செய்து இதை அடையலாம் என்று போனவன் கடினமட்டு போனான். அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு இடர்தற்கான கல்லில் இடர்னார்கள். அனுப்புகிறவர்களே, பவுல் இங்கே ஒரு காரியத்தை தெளிவாக கூறுகிறார். ஒன்று, கடவுளுடைய வார்த்தை வீணாக போயிற்று என்று சொல்ல முடியாது. எப்படி? அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் எல்லா மக்களுக்கும் அது நிறைவேறவில்லையே என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் அப்படிதான். கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர்களுக்கு நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
என்னை ஒருவனும் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளை என் கையிலிருந்து ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நான் எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது மரணமாக இருக்கலாம், எந்த துன்பமாக இருக்கலாம், எந்த இச்சைகளாக இருக்கலாம், எதுவும் பிரிக்காது. இப்போ ஒரு கேள்வி வரும் அல்லவா, இல்லை பிரிக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவனும் பிரிந்து போவான் என்று சில ஆதாரங்களை காட்டு. இந்த நபர் பிரிந்து போயிருக்கிறான், யூதாஸ் பிரிந்து போயிரு. அப்போ அதனுடைய பொருள், அப்போ வசனம், இந்த வசனம் எல்லாம் அவமாய் வீணாக போயிட்டு இருந்தா இல்லை, மாறாக மாம்சத்தின்படி வந்தவர்கள் அவர்கள், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, உண்மையிலேயே அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல என்கிறதான் அதனுடைய பொருள். இதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். அவர்கள் அப்போ கேள்வி, அப்போ ஆண்டவர் தெரிந்தெடுக்கல, ஆண்டவர் அவர்கள் மேலே இரக்கம் காட்டல, ஆண்டவர் அப்போ அது ஆண்டவர் மேலே தான் தப்பு என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட நீ ஏன் இரக்கம் காட்டல, நீ ஏன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு மனிதன் உயர்வானவன் அல்ல, தகுதியுடையவன் அல்ல. அடுத்ததாக இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் அடுத்து சொல்லுகிறார், ஏன் அவர்கள் இடர்வார்கள் தெரியுமா? இப்ப சொல்லுகிறார், கடவுளை பார்த்து கேள்வி கேட்கவே எனக்கு தகுதி கிடையாது. அடுத்து சொல்லுகிறார், சரி நீ ஏன் இடறி போனா தெரியுமா? நீ நீதி பிரமாணத்தை மூலமாக கடவுளை அடைய தேடுற, நீ கடவுளை சுவிசேஷத்தை ஏற்று நீ உன்னை உணர்ந்து நீ ஒத்துக்கொண்டு நீ ஒரு ஒன்றுக்கும் இயலாதவன், நீ ஒரு பாவி, நீ பாவ நிலைமையிலே வாழுகிறவன், நீ எந்த செயலை செய்தும் கடவுளிடத்துக்கு ஏற்புடையவனாக முடியாது என்கின்ற உண்மையை நீ உன்னை உணர்ந்து கடவுளுடைய செயலால் மட்டும்தான் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து, அதாவது தன்னை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கை உன்னிடத்துல இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் உன்னிடத்துல இல்லை. ஆகவே தான் கல்லிலே விழுந்து இடறி போனாய். நான் பெர்ஃபெக்டா வாழ்வேன், நான் பெர்ஃபெக்டா வாழ்ந்து கடவுளுக்கு பிரியப்படும், இல்லை அது தவறு. கடவுள் என்னை மீட்டிருக்கிறார், ஆகவே அவருக்கு பிரியமாக வாழ நான் முயற்சிப்பேன், அதற்கான பலனை ஆண்டவர் தருவார் என்று வாழ்வதுதான் சரியே தவிர, நான் பெர்ஃபெக்டா வாழ்றதுனால ஆண்டவர் எனக்கு இது செய்தாகணும், ஆண்டவர் தந்ததாகணும் என்கின்ற மனநிலையை வாழுகிறதுனால்தான் அநேகர் இடறுவதற்கான கல்லிலே விழுந்து இடறுகிறார்கள். அவரிடத்தில் இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். கல் இருக்கு, எதுக்கான கல்? இடறுவதற்கான கல், தவறுவதற்கான கண்மலை இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, மாறாக தன்னுடைய செயலை சார்ந்து கொள்கிறவன் வெட்கப்பட்டு போவான். தொடர்ந்து நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதி. நீதி பிரமாணத்தை தேடனே இஸ்ரவேலர் அதை அடையவில்லை, காரணம் அவர்கள் விசுவாசத்தினால் அவர்கள் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறி போனார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த அடிப்படையிலே நீங்கள் நீதிமானாக முடியும் என்று சொல்லி முயற்சிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவன் சுவிசேஷத்தை விசுவாசித்து அதன் அடிப்படையிலே கடவுள் உங்களை நீதிமானாக மாற்றுவார் என்கிறதை விசுவாசித்தால் மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அதாக நான் என்னுடைய செயல் என்று சொல்லி உங்களுடைய செயலை தம்பி நான் என்னால் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசித்தேன் என்று சொல்லி ஒருத்தன் அந்த தன்னுடைய அதைக்கிரியை பெருமைப்படுத்தினால் கூட அது ஒரு சுய பெருமையாக மாறிவிடும், தன்னுடைய செயலை முக்கியப்படுத்துவதாக மாறிவிடும். இல்லை, அந்த விசுவாசத்தை கூட கடவுள் தந்தார், கடவுள் விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று சொல்லி கடவுளுடைய செயலால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னை முக்கியப்படுத்தாமல் வாழுகிற வாழ்க்கை தான் ஒரு சரியான வாழ்க்கை.